வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் கிஷோர். ஒவ்வொரு வருஷத்தோட ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் நம்ம சென்னை டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி சென்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்குறவங்க மத்தியில் சென்னையே ஸ்பெஷல் தான். வணக்கம், நான் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரபு சார். நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷம் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க? சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். 15 வருஷமா? சரி, 15 வருஷமாக சென்னையில் இருக்கீங்களா? சென்னையில் பிடிச்ச விஷயம்னா எது சொல்லுவீங்க? சென்னையில் பிடிச்ச விஷயம் வந்து பீச்சு, கோயில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பிடிச்ச விஷயம். சரி, சென்னைன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருது? அந்த காலத்தில் வந்து கட்டின நம்ம இவங்க இருக்காங்கள்ல, அவங்க பேர்னா பிரிட்டிஷ்காரங்களாம் அதிகமாக கட்டின இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே முக்கியமான இடம் வந்து நம்ம செக்ரட்டரி காலனிலாம் இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப நம்ம முன்னோர்கள் வந்து அந்த அந்த நாட்டு ஆண்டவங்க வந்து இங்கே விட்டு போன நிறைய பொக்கிஷம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் அதிகமாக காணப்படுது. சென்னைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சுற்றி துணி கடை, இதோ இந்த பக்கம் மங்காராமி, எத்திராஜ் பாத்திர கடை, எல்லா பொருளும் கிடைக்கும். பூகோலில் பார்த்தா பூகோலில் சென்னையில் இல்லாத பொருளே இல்லை. மெயின் பார்த்தா ஹைகோர்ட்டு, இதோ பாரிஸ் கார்னரு, இந்த இடம்லாம் தான் மெயின். நீங்கள் எந்த ஊர்ண்ணே? நம்ம சென்னை தான் ப்ரோ. சென்னை தான். சரி, சென்னையோட ஸ்பெஷல் பற்றி எதாவது சொல்லுங்கண்ணே. சென்னையில் எல்லாமே ஸ்பெஷல் தான் ப்ரோ. பீச்சுக்கு வந்தால் பீச்சில் எல்லாமே இருக்குது. ராட்டினம் இருக்குது, குதிரை இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தா சேப்பாகம் இருக்குது, எதிர்க்க கிரிக்கெட்டு, இது எல்லாமே இருக்குது ப்ரோ. சென்னை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? சென்னை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் பொந்து வந்தது எல்லாம் சென்னை தான். சென்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வராது ப்ரோ. நீங்கள் எந்த ஊர்ண்ணே? குறுக்குப்பேட்டைண்ணே. குறுக்குப்பேட்டை. ஓகேண்ணே. சென்னை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட் யூ ரிமெம்பர் இஃப் ஐ சே த சென்னை நேம்? Chennai name Madras, and Madras Mail, the famous movie Madras Express, Chennai Express. So Madras has like lots of memories, and not only the Marina Beach is beautiful, but the Elliot Beach, Chennai Museum, those are also very beautiful places. Especially like Chennai has good universities and good schools, so it's good. Wish all the Chennai people happy Chennai Day. சென்னைன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர விஷயங்கள்லாம் என்னென்ன? ரொம்ப ஞாபகம் வர விஷயம் மெரினா பீச்சு, மகாபலிபுரம். சென்னைன்னு சொன்னால் உங்களுக்கு என்னக்கா ஞாபகம் வருது? பீச் தான். எல்லாருக்கும் பீச் தான் பிடிக்கும். சரி, ஓகே. சென்னையில் சுற்றி பார்க்க ஆசைப்படுற இடங்கள்லாம் எதை சொல்லுவீங்க? எல்லாம் போயிருக்கிறேன். தீம் பார்க் சொல்லலாம், பீச் சொல்லலாம். சென்னைன்னு சொன்னால் உங்களுக்கு என்னக்கா ஞாபகம் வருது? சென்னைனா என்ன, கோயம்பேடு இது. சரி, சென்னை உங்களுக்கு எவ்வளோக்கா பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். சென்னையில் பிடிச்ச இடம்லாம் எது சொல்லுவீங்க? சென்னையில் பிடிச்சதா சிந்தாரப்பேட்டை, இது பூக்கடை, இது சென்ட்ரல். சென்னை உங்களுக்கு எவ்வளோக்கா பிடிக்கும்? சென்னையில் எல்லாமே நல்லா தானே இருக்கும். சாப்பாடுலேருந்து, விஷயத்துலேருந்து, விளையாடுற விஷயத்துலேருந்து, பீச்சு சரி, வேறு எல்லா இடத்துமே சென்னைனா பெஸ்ட்டு தான். சரிண்ணா, இன்றைக்கி என்ன தினன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணே? தெரியுமே. என்ன தினண்ணே? சென்னை டே. சென்னை டே. சூப்பர்ண்ணே. சென்னைன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருது? சென்னைன்னு சொன்னால் ஆட்டோ தான். சென்னையில் நீங்கள் நினச்ச முக்கியத்துவம்னா எதை சொல்லுவீங்க? சென்னையில் இருக்கிறது எல்லாமே முக்கியத்துவம் தான். நம்ம பார்க்க போனால் சென்னையில் இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மிகப்பெரிய முக்கியத்துவம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டிங்கன்னா, எல்லாமே அதாவது சொல்லப்போனால் இந்த ரிப்பன் பில்டிங், ரெண்டாவது இங்கே இருக்கிற இந்த பில்டிங்கு, அது ஒரு சில பேர் தெரியல, ஆனால் எல்லாமே வந்து முக்கியமானது தான். இந்த முக்கியமான விஷயங்களை, பாரம்பரியங்களை மற்றும் போற்றி கட் பண்ணுறாங்க. சென்னையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் உயிர் மாரி சென்னை. வந்தாரே வாழ வைக்கும் சென்னை, ஹேப்பி சென்னை டே.